அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றினுடைய துவக்கமாக அவர்களுடைய சிறப்பு தொடர்பான சில செய்திகளையும் அறிமுகம் தொடர்பான செய்திகளை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்று சில செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க உள்ளோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே எப்படி பார்க்கப்பட்டார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். 3671, 3698 ஆகிய செய்திகள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அன்றைய மக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பது தொடர்பாக உள்ளது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவருடைய பிள்ளை என்ன செய்யறாங்கன்னா ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஐயு நாசி ஹைரும் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மக்களிலேயே சிறந்தவர்கள் என்று சொன்னால் அது யார்? ஏன்னா ரசூலா தான் நம் சமூகத்தில் சிறந்தவர்கள் என்பது தெரியும். ரசூலுக்கு அடுத்து ஒரு மனிதர் என்று சொன்னால் அது யாரு என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அவங்க சற்றும் தாமதிக்காமல் உடனே அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் என்று சொல்றாங்க. இதை யாரு சொல்றா? ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரர், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், 2 அந்தஸ்து மிக்க ஒருவர் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார். அவங்க நினைச்சிருந்தா நான் தான் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் என்ன செய்வாங்க, தன் குடும்பத்துல ஒரு ஆட்சியாளர் இருந்தாருன்னா அந்த பரம்பரையே நாங்க தான் சிறந்த பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து சிறந்தவர்னா அது அபூபக்கர் தான் என்று சொல்றாங்க. அதற்கு அடுத்து யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்றதை பார்க்கிறோம். இது போலதான் எல்லா நபி தோழர்களும் புரிந்து வைத்திருந்தாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்திலும் இது போன்று கேட்கப்படக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும் போதும் நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல யாரை ரொம்ப மதிப்பு மிக்கதா பார்த்தோம் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான். அவங்களுக்கு நிகராக சமமாக யாரையும் நாங்க வச்சது கிடையாது, அவங்களுக்கு அடுத்துதான் மத்தவங்க என்று சொல்றதை பார்க்கிறோம். அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி அந்த பட்டியலை சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே என்ன சொல்லுது? அந்த மக்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் என்ன செய்யாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடியா பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவங்களை முக்கியத்துவப்படுத்தியதை நாம் நபிமொழிகள்ல பார்க்க முடிகிறது. அப்ப அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆரம்ப காலத்தில் அறியாமை காலத்தில் எப்படியான நிலையில் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த அளவுக்கு சிறப்பு. இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போன்ற இன்னும் பல நபித்தோழர்களுடைய வாழ்நிலையும் கூட நிறைய செய்திகளை இதை பத்தி சொல்றாங்க, இவங்களுடைய சிறப்பை பத்தி சொல்றாங்க. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பிள்ளை தானே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாத்துல போதை என்பது ஹராம், மது ஹராம், குல்லு முஷ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம். இது அல்லாஹ் எப்ப ஹராம் ஆக்குறான் தெரியுமா? ஆரம்ப கட்டத்திலே ஹராம் ஆக்கல. ஏன்னா அந்த மக்கள் அந்த குடி போதையிலேயே ஊறி திளைத்த மக்கள். இப்ப அவங்கள்ட்ட அல்லாஹ் படிப்படியாக அந்த சட்டத்தை அமுல்படுத்துறான். எடுத்த உடனே அது தடை என்று சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமாக போதை என்பது அது அதிகமாக தீங்கு விளைவிக்கக்கூடியது என்று ஆரம்ப சட்டம் வருது. அதுக்கடுத்து போதையாக இருப்பவர்கள் பள்ளிக்கு நெருங்க வேண்டாம் என்ற சட்டம் வருது. அதுக்கப்புறம் முற்றிலுமாக போதையை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்ற சட்டம் வருது. இஸ்லாத்திலேயே ஆரம்பத்துல அது தடை கிடையாது, பின்னாடிதான் தடை செய்யப்படுது. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்திற்கு முன்பாகவே போதை பொருட்களை, மதுக்களை நமக்கு ஹராமாக்கி கொண்டார், விலக்கி கொண்டார் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்ற செய்தியை பார்க்க முடியும். அப்ப எந்த அளவுக்கு அவங்க தன் வாழ்நாள்ல இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி இல்ல, முன்னாடி இருந்தே சிறு பிராயத்தில இருந்தே அந்த பக்குவத்தோடு தீமையான வானக்கேடான காரியத்திலிருந்து விலகி இருக்கிறாங்க. போதையா அது நான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு கூட நம்ம ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போதை மட்டும் ஹராம் இல்லைன்னா நான் தான் முதல்ல குடிப்பேன். நம்ம ஹராமாக்கப்பட்ட நிலையில நம்ம ஆசையை பாருங்க. நம்ம மக்கள் சொல்றது ஹராமாக்கப்பட்டுச்சு, அல்லாஹ் ஹராம்னு சொல்லிட்டான். ஆனாலும் சிலருக்கு என்ன ஆசை? மது மட்டும் ஹராம் இல்லை என்றால் நான் பயங்கரமா குடிப்பேன் சொல்ற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ஹராமாக ஆக்கப்படாத ஒரு காலகட்டத்திலேயே இதை ஹராமாக்கி இருக்கிறார். ஏன்னா அதுல உள்ள ஒரு தீமை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. போதையை அறிவுள்ள யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? மதுவை அறிவுள்ள யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? இன்னைக்கு அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்களாக இருந்தாலும் பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் அவங்க கூட இந்த மது பற்றி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இப்படியான காலகட்டத்தில் அறியாமை காலத்திலே அதை தமக்கு தாமே அவர்கள் தடை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அறியாமை காலத்திலும் அந்த மக்களிடத்தில் பிரசித்தி பெற்றவங்களா இருந்தாங்க. அபூபக்கர் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. மற்றவங்களை மாதிரி அவங்க பார்க்கல. அபூபக்கர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பு. ஏன்னா அவங்க குறைஷி குலத்தினுடைய பரம்பரையை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கிறவங்க, பொதுவான அறிவு உள்ளவங்க, அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அன்றைக்கு பழித்து இருக்கக்கூடிய ஒன்று, ஒரு ஆளை காயப்படுத்திட்டாரு, கொலை செஞ்சுட்டாருன்னா இழப்பீடு கொடுக்கணுமா இல்லையா? இப்படி கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பையே அபூபக்கர் அவங்கள்ட்ட தான் கொடுத்திருந்தாங்க.
இது எப்ப நடக்குதுன்னா இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி, இஸ்லாம்லாம் வரதுக்கு முன்னாடியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து அந்த காலத்துல உள்ள மக்கள் கொடுத்த சிறப்பு என்னன்னா, நீங்க வந்து இந்த பழியில் இருக்கக்கூடிய, அதாவது இழப்பீடு தரக்கூடிய அந்த விஷயங்கள்ல பொறுப்புதாரியா இருங்க, அது பற்றிய பொறுப்புதாரியா நீங்க இருங்க, நீங்க சொல்றதை கேட்டு நாங்க செயல்படுறோம் என்று சொல்லி அவங்களை பொறுப்பாளியாக ஆக்கி கொண்டிருந்தது பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியிலும் அவங்களுக்கு வந்து ஒரு நற்பெயர் இருந்தது என்ற செய்தியை பார்க்க முடியுது. இது அறியாமை காலத்தில் உள்ள நிகழ்வுகள். அதே போல அறியாமை காலத்துல அவங்களுடைய செல்வம், பொருளாதாரம், அவங்க எப்படின்னா சாமானிய மனிதர் மாதிரி இல்ல, செல்வ செழிப்பு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு சில செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. அதே வரலாற்று தகவலாக அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 40,000 ஊக்கியாக்கள் இருந்துச்சு. 40,000 ஊக்கியாக்கள் அப்படின்னா வெள்ளி காசு, அந்த காலத்துல உள்ள வெள்ளி நாணயம். அதை இன்று நம்ம மதிப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 2,900 கிராம் தங்கத்துக்கு நிகரானது. 2,000 கிராம் தங்கத்திற்கு நிகரானது. இன்னைக்கு அதனுடைய மதிப்பை சொல்றேன். அப்ப அன்னைக்கு அவங்க எவ்வளவு கோடீஸ்வரரா இருந்துக்கிறாங்க பாருங்க. பல கோடிக்கு சொத்து பத்து அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அவங்க வந்து மக்கள் மத்தியிலும் நற்குணத்தோடு இருக்கிறாங்க. இந்த காசு இருக்கிறவங்கன்னா நல்லவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. காசு பணம் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த காசு இருக்கிறனாலேயே தீய காரியங்கள்லையும் மற்ற பாவங்களும் ஈடுபடலாம். ஆனா அவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தும் கூட அவங்க வந்து என்ன செய்யல, தீய பழக்கத்துக்கு போகல, தவறான விஷயங்களுக்கு போகல, நல்ல மனிதராக, பண்பட்ட மனிதராக இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்பாக இருந்தாங்க. அப்ப இப்படி மக்களால் பிரசித்தி பெற்ற ஒரு ஆளு, மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆளு, எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆளு, இவர் என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லா வந்து இஸ்லாத்தை வந்து சொல்லும் போது ஏத்துக்கிறாங்க. ரசூல்லா வந்து இஸ்லாத்தை சொல்றாங்க, உடனே ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆரம்பத்தில் எத்தனை பேர் என்று சொல்லி சில சகாபாக்கள் கேட்கறத பார்க்கிறோம். அதுல ரசூல்லா சொல்லக்கூடிய பதில் சில செய்திகள் மாறுபட்டு வருது. என்னிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒரு அடிமை, ஒரு சுதந்திரமானவர் இருக்கிறார். ஒரு அடிமை என்றால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுதந்திரமானவர் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி ஒரு செய்தி வருது. அதே போல இன்னும் பல செய்திகள் நம்ம பார்க்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை வந்து முதலில் பெண்மணிகள்ல முதன்மையானவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல ஆண்கள்ல அதுல பிரசித்தி பெற்ற முதல் நபராக இருப்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சிறுவர்ல யார் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி. அதே போல அடிமையாக இருப்பதுல யார் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டாங்க என்று பார்க்கும்போது ஸைத் பின் ஹாரிஸா என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இவங்க எல்லாம் ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. இதுல முதன்மையா இருக்கிற யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்பதை நம்ம சாதாரணமா பார்க்கிறோம். ஆனா அந்த காலத்துல அது என்ன நிகழ்வுனா, இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் அவருக்கு இருந்துச்சா இல்லையா, அது இனிமே அவருக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவருக்கு நிகழக்கூடிய பாதிப்பு என்னன்னா, ரசூல்லாவை என்ன சொல்றாங்கன்னா பைத்தியக்காரன் சொல்றாங்க. ரசூல்லாவுக்கும் ஆரம்பத்துல வந்து சித்திக்கு என்ற அமீன் என்ற பேர்லாம் இருந்துச்சு, அவங்க மதிப்பு மிக்கலா இருந்தாங்க. ஆனா இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு கிடைச்ச பேர் என்ன, மஜ்னூன், பைத்தியக்காரன், சாயிரோன், சூனியம் செய்யக்கூடியவர், இப்படின்னா அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா பேர் சுட்டினாங்க. இப்ப அந்த ரசூலுடைய மார்க்கத்தை இவங்க ஏற்றுக்கொண்டாங்க, முதன்மையாக ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப இவங்க ஏற்றுக்கொண்டவருடைய வெளிப்பாடு என்ன ஆகும், இவங்களே என்ன செய்வாங்க, சமூகம் வந்து புறக்கணிப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருந்த காரணத்தினாலும் மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாக்கப்படாவிட்டாலும் கூட இவங்களுக்கும் பாதிப்பு அந்த நேரத்தில் ஏற்பட்டது. ஏற்கனவே இருந்த ஒரு அந்தஸ்து இருக்கா இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் குறையும். ஆனா அவங்க அதெல்லாம் பார்க்கல. நாம எப்பவுமே ஒரு கிரேட்ல இருக்கணும், ஒரு உச்சத்துல இருக்கணும் என்று அவங்க பார்க்கல. எது கரெக்ட், எது சத்தியம் என்றுதான் பார்த்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களை பெரும்பகலை யாருன்னா எல்லாருமே அடிமையில உள்ளவங்க, அதிகமான மக்கள், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட நிலையில இதுதான் நமக்கு ஒரு விடுதலை தரக்கூடிய மார்க்கம் என்று சொல்லி எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை போன்ற அந்த அடிமையாக இருந்தவங்க எல்லாம். ஆனா தான் அடிமையாக இல்லாத நிலையிலும் வசதி வாய்ப்போடு இருந்த நிலையிலும் சத்தியம் என்ற காரணத்தினால் இவங்க ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உழைத்த அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய புகழை, அவங்களுடைய அந்த சிறப்பை எல்லா நேரத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதே போல இவங்களுக்கு செல்வம் அதிகமாக இருந்துச்சு என்று நாம் பார்த்தோமா இல்லையா, இந்த செல்வத்தை எல்லாம் ரசூலுக்காக இவங்க அர்ப்பணிச்சாங்க, அதிகமாக கொடுத்தாங்க. ரசூலுல்லாவும் அதை பிற்காலத்தில் சொல்லி காட்டுறாங்க, எனக்கு வந்து உடல் உழைப்பாலும் பொருளாதாரத்தாலும் ரொம்ப ஒரு உதவி செஞ்ச ஒரு ஆள் என்று சொன்னால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவங்க வந்து இஸ்லாத்துக்காண்டி அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க, பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்காங்க, அதே போல நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க, எனக்காண்டி அவங்க தியாகம் செஞ்சிருக்காங்க என்று சொல்லி அவங்க சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அப்ப ஆரம்பத்திலே அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ரசூலுக்காக உழைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. இது மாத்திரம் இல்லாம இவங்க என்ன செய்யறாங்கன்னா தான் ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாத்தை எல்லா மக்களுக்கும் என்ன செய்யறாங்கன்னா எடுத்து சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேரு சத்திய கொள்கையில இருந்தாலும் கூட அதை பிறருக்கு எடுத்து சொல்றதுல ரொம்ப தயக்கம் காட்டுறோம். அவங்களுக்கு போய் சொல்றத தயக்கம், ஒரு பயம், அதை போய் நாம சொல்லணுமா, நம்ம சொன்னவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரியலையே என்று சொல்லி அதை சொல்லாம மறைச்சிடுவோம். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படி இல்லை. இது சத்தியம் என்று தெரிஞ்சதுக்கு பிறகு அதை என்ன செய்யறாங்கன்னா எல்லா மக்களுக்கும் அதிகமாக எடுத்து சொல்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து சில சாதார்களை வந்து சொர்க்கவாசிகள் என்று சொன்னாங்க.
அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா என்று சொல்லி ஒரு 10 நபித்தோழர்களை வந்து ரசூலா வந்து ஒரே நேரத்தில் சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். அவர்கள் தான் என்ன செய்வாங்க, சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் என்று சொல்லுவாங்க. அந்த 10 நபித்தோழர்கள்ல உள்ள பெரும்பகுதி எல்லாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அழைப்பு பணியா இஸ்லாத்துக்கு வந்தவங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது கலீஃபா, இவங்க இஸ்லாத்துக்கு எப்படி வந்தாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிரச்சாரத்தின் வெளிப்பாடாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களும் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க. இவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா இதே போலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிரச்சாரத்தின் வெளிப்பாடாக. அதே போல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தின் நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர், பிரசித்தி பெற்ற நபித்தோழர். இவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிரச்சாரத்தின் வெளிப்பாடு. சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாருமே இஸ்லாத்துக்கு யாரை கொண்டு வராங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிரச்சாரத்தின் வெளிப்பாடாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு இவங்களுடைய பிரச்சாரம் ஆணித்தரமாக இருந்திருந்தால், ஆரம்ப கட்டத்துல, பிற்காலத்துல இல்ல, ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை சொன்னாலே அடிப்போம் உதைப்போம், இஸ்லாத்தையே சொல்ல முடியாது, மறைந்து மறைந்து வாழ்ந்த காலத்திலேயே இத்தனை சகாபாக்களை இவங்க இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு வீரியமாக பிரச்சாரம் செஞ்சிருப்பாங்க. இப்ப இந்த இவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே இல்லையா, இவங்க செஞ்ச அத்துணை நன்மை இப்ப யாருக்கு போகும்? இவ்வளவு நபித்தோழர் எல்லாருமே சொர்க்கவாசி, எல்லாருமே நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க. இவங்க செஞ்ச அத்துணை நன்மையினுடைய பங்கும் அதில் ஒன்று கூட குறையாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு போகும். ஏன்னா அவங்க தானே இவங்க இஸ்லாத்துக்கு வரதுக்கே காரணம். நமக்கு மார்க்கம் அப்படித்தானே சொல்லுது, யார் ஒருவர் ஒரு மனிதருக்கு நேர்வழியை எடுத்து சொல்லி அல்லது ஒரு நன்மையான காரியத்தை அறிமுகப்படுத்தி அதை இவர் செய்தார் என்று சொன்னால் அவரை போன்ற நன்மை இவருக்கும் உண்டு, அவருக்கு அது எதுவும் குறையாது. அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய அத்துணை நன்மைகளையும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படியே அழகா எடுத்துக்கொள்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா நன்மையில வந்து ஆர்வமிக்கவர்களாகவும் இஸ்லாத்திற்காக ஆரம்பத்திலே அர்ப்பணிப்பது மிக்கவர்களாகவும் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அழைப்பாளராக தாயாகவும் இருந்திருக்கிறாங்க என்பதை பார்க்க முடியும். அப்ப நாம இதை ஒரு படிப்படியாக எடுத்து என்ன செய்யணும், நம்முடைய பொருளாதாரத்தை மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கணும், நம்முடைய உழைப்பு, அதே போல பிரச்சாரம், மார்க்கத்தை எடுத்து சொல்றது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைப்போம், பயானை பேசுறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தாயா வேணும், அவங்கதான் பேசணும் என்ன நினைக்கிறோம், அவங்க பேசினாதான் சரியா இருக்குன்னு நினைக்கிறோம். அதுல சில விஷயங்கள் அவங்க சொல்ற விதங்கள் அதெல்லாம் ஓகே, இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் மார்க்கையில கடமையாக்கதா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன வழிகாட்டுறாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஏன்ட்ட ஒரே ஒரு செய்தி கேட்கறீங்களா அதை நீங்க எடுத்து சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரே ஒரு செய்தி, ரொம்பலாம் இல்ல, 10 செய்தி 100 செய்தி 1000 இல்ல, ஒண்ணு தெரிஞ்சாலும் எடுத்து சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்ப நாம என்ன செய்யணும்னா மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு முன் வர வேண்டும். இந்த நபித்தோருடைய வாழ்க்கையில இருந்து இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து அது ஒரு படிப்படியாக, ஏன்னா அதுல இருந்து நமக்கு அதுல இருந்து நன்மை தாறுமாறா வரும். இந்த நன்மை இருக்கா இல்லையா, அழைப்பு பணியின் மூலமா வரக்கூடிய நன்மை, இந்த நன்மை வந்து ஒரு சாதாரணமா நம்ம கணக்கிடவே முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க ஒரு செய்தியில, நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட செய்தி, இதா மாத்தல் இன்சானோ, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் இன்கத்தனா அனுபவ அமலுகு, அவரை விட்டு எல்லா அமல்களும் நீங்கிவிடும், அவர் எந்த ஒரு நன்மையும் தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுரும். மூத்தாயிட்டாரு, மூத்தானதுக்கு அப்புறம் யாரும் எதுவும் நன்மை செய்ய முடியுமா, தொழுவ முடியுமா, எதுவும் திக்ரு செய்ய முடியுமா, பாம்பு எதுவும் கேட்க முடியாது, எல்லாமே அடங்கி போயிடும். ஆனா 3 விஷயங்களை தவிர 3 விஷயங்கள்ல அவங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா பயனுள்ள கல்வி. ஒரு ஆளு பயனுள்ள கல்வி, மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறாரா, அதன் மூலம் அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்றாங்க. இது எப்படின்னா நிலை பெறவே முடியாது, நிப்பாட்டவே முடியாது. இப்ப நாம இன்னைக்கு இந்த செய்தியெல்லாம் பேசுறோம், இது நமக்கு சொன்னது யாரு, எப்பமோ வாழ்ந்த நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ். இன்னைக்கு வரைக்கும் நாம அதை சொல்லி கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா, இந்த நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு போகும். அப்ப என்ன நன்மைன்னு பாருங்க. இப்ப இது வந்து இந்த மார்க்க கல்விங்கிறது வந்து அவ்வளவு பறந்து விரிஞ்சது, எவ்வளவு இபாதத்து செஞ்சாலும் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலும் அத்தனை நன்மைகள் அவங்களுக்கு போகும். சகாபாக்களுடைய நன்மையை நம்ம எட்டி பிடிக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரி, அந்த இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு நன்மை அவங்க போகும். அப்ப இது சாதாரணமான விஷயம் இல்ல. அப்ப இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொண்டு நான் இத்தனை நபர்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தேன், இத்தனை பேர் என் மூலமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நபித்தோழர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து மற்ற செய்திகளை நாம் வரக்கூடிய இடத்தில் அறிந்து கொள்ளும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.